பிஹைண்ட் வுட்ஸ் நேர்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் பிளேபேக் சிங்கர் தீபா மெரியம். இப்போ நான் இங்கே 92.7 பிக் எஃப்எம் வழங்குகிற பிக் தமிழ் என்டர்டெயின்மெண்ட் அவார்ட்ஸ்க்காக வந்திருக்கேன். I hope it's going to be a wonderful show and I wish all the winners all the very best and congratulations. Thank you. Well, I'm just entering and I've been nominated, so I hope to win it and just looking forward to a good evening. So I'm happy to be here. Big awards. யாருக்கெல்லாம் அவார்ட் கிடைக்க போகுதுன்னு தெரியல. கிடைச்சா சந்தோஷம், கிடைக்கலனாலும் சந்தோஷம். ஏன்னா நல்லா நிறைய பேர் நல்ல மியூசிக் கொடுத்துருக்காங்க இந்த வருஷம். வினை தாண்டி வருவாயா, ஆடுகளம், what is there, ஆயிரத்தில் ஒருவன், பையா, then மைனா, etc. etc. ஸோ யார் கிடைச்சாலும் எனக்கு சந்தோஷம் தான். behindwoods.com வெப்சைட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். நான் பிளேபேக் சிங்கர் சைந்தவி பேசுகிறேன். இந்த பிக் என்டர்டெயின்மெண்ட் அவார்ட்ஸ்க்கு நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வந்தேன். அண்ட் வி பெர்ஃபார்ம்டு அன்பிளக்ட் செஷனாக நிறைய மெலடி சாங்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் விஜய் பிரகாஷ் சாரோட காதல் அணுக்கள் அதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணோம். ஸோ இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்துறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் எல்லாருலேயும் பெஸ்ட் என்டர்டெய்னர் எல்லா கேட்டகரியிலையும் என்டர்டெய்னிங் ஆர்டிஸ்ட், மோஸ்ட் என்டர்டெய்னிங் ஆர்டிஸ்ட்க்கு அவங்க பிக் பண்ணி ஆடியன்ஸ் ஓட் பண்ணி அவங்க கொடுக்குறாங்க இந்த அவார்டை. ஸோ இது ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் இயர் மேபி இஃப் காட் வில்லிங் ஒரு அவார்டு பிக் என்டர்டெயின்மெண்ட் அவார்ட் கிடைக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ தேங்க்யூ வெரி மச். பிக் எஃப்எம்மோட இந்த என்டர்டெயின்மெண்ட் அவார்ட்ஸில் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் பிக் எஃப்எம் இஸ் கம்மிங் அவுட் வித் தேர் ஓன் அவார்ட்ஸ். அண்ட் இது எல்லாமே வளர்ந்து வரும் பாடகர்களுக்கு, கலைஞர்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது, எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறது இட்ஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆக்சுவலி. இல்லைனா நிறைய இடத்துல மீட் பண்ணிக்க போகிறது, இந்த மாதிரி சில ஃபங்க்ஷன்ஸில் தான் மீட் பண்ணிக்க முடியாது. ஸோ இட்ஸ் அ குட் திங் டு for the fraternity, I guess. Thank you. வணக்கம் பிக் எஃப்எம். இந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் வர்றதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவார்ட் பெற்றவங்க எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மை செகண்ட் அவார்ட் ஃபார் விடிவி. நைஸ் மூமெண்ட். I thank Big FM and Reliance for this great opportunity. And vote பண்ண ஒவ்வொரு ரசிகர்களுக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. All the best. Keep rocking. நல்ல மியூசிக் கற்றுக்கணும், நல்லபடியாக கற்றுக்கிட்டு நல்லபடியாக பாடணுன்னு எனக்கு ஜேசுதாஸ் சார் சொல்லியிருக்காரு. நான் வாசிக்கும் போதெல்லாம் அது எப்பவுமே ஞாபகம் வரும். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். யார் எந்த மியூசிக் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்தாலும், வோக்கலாக இருக்கட்டும், அது இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கட்டும், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அது தெரியும் அதனுடைய உழைப்பு என்னன்னு. உழைச்சா தான் பலன். All the best. Good luck. Well, it always feels nice, especially when you work very hard for a film. And very glad to win this. And thank you so much. I'd like to thank Big FM and everybody connected with the awards. Thank you. Happy to be part of this occasion. And Endran is receiving an award. And Big FM is doing this. Happy to be part of this. Thank you. பிக் எஃப்எம் இப்படி ஒன்று செய்வதை நினைத்து மிக சந்தோஷமாக இருக்கிறது. சினிமாவை இப்படி எல்லோரும் தூக்கிவிட்டால் நாங்கள் நல்ல உயரத்துக்கு செல்வோம். தூக்கிவிட்டவர்களை மறக்க மாட்டோம். இப்படி மற்றவர்களும் பண்ண வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். நன்றி. இன்னைக்கு இந்த பிக் அவார்ட்ஸ் வாங்குற எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் அவார்டு வாங்குற வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்போ என்னோட படத்துக்கு எப்படியும் இல்லை, இந்த போன வருஷம் நான் எடுத்த படத்துக்கு கிடையாது. மிச்சவங்க வாங்குறது நான் வாங்குற மாதிரி நினைக்கிறேன். நன்றி. ஹாய், நான் பிளேபேக் சிங்கர் ஸ்ரீ மதுமிதா. வெரி நைஸ் டு see you all at பிக் தமிழ். இந்த ஃபங்க்ஷனில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். வெல் மை சாங் ஹஸ் பீன் நாமினேட்டட். எனக்கு வந்து பெஸ்ட் ஃபீமேல் சிங்கர் கேட்டகரியில் நாமினேஷன் வந்திருக்கு என்னோட அந்த டம்ம டும்மா டம்ம டம்ம டும்மா அந்த பாடலுக்காக. ஸோ ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ் ஃபங்க்ஷன் அண்ட் ஆல்சோ ஹோப் டு வின் அ ட்ராஃபி. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் பிக் எஃப்எம்ல இந்த அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன். ஐம் ஸோ ஹாப்பி. எனக்கு இந்த அவார்டு கிடைச்சதில் ரொம்ப சந்தோஷம். எனக்கு அதுவும் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அவார்டு கிடைச்சதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. பாடகி சார்லதா மணி பேசுகிறேன். இட்ஸ் கிரேட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் அவார்ட் ஃபங்க்ஷன் அண்ட் பிக் எஃப்எம்ல myself and my sister Sri Madhumita are doing a show
So this is a big family where it's great to be part of the show. இந்த வருஷம் நாமினேட் ஆயிருக்கிறதுல பாட்டில் என்னோட சிஸ்டரோட பாட் நாமினேட் ஆயிருக்கு. ஸோ ஐ விஷ் ஆல் தி பெஸ்ட். அண்ட் இந்த 2011 என்னோட பல சாங்ஸ் வெளியே வந்துட்டுருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் இயர் ஐ ஷுட் பி ஹியர் ஃபார் தி அவார்ட்ஸ். தேங்க்யூ. இந்த அவார்டு எனக்கு கொடுத்தது ரொம்ப நான் மதிக்கிறேன். இந்த ஆர்கனைசேஷன் மட்டும் இல்லை, இந்த ஜூரி மட்டும் இல்லை, மக்கள் எல்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுத்த ஒரு விருதுன்னு நினைக்கும்பொழுது நான் பூரிச்சு போகிறேன். இந்த விருது கொடுக்கும் நிறுவனத்துக்கு மட்டும் இல்லாமல் ஜூரி மற்றும் மக்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லா துறையிலையும் செலக்ட் பண்ணி கொடுக்கறதுங்கிறது ரொம்ப நல்ல காரியம். தேங்க்யூ. ஹாய் எவ்ரிபடி. பிக் எஃப்எம் நடத்தும் இந்த பெரிய அவார்ட் ஃபங்க்ஷனில் பெஸ்ட் த மோஸ்ட் என்டர்டெய்னிங் ஸ்டார் ஆஃப் டெலிவிஷன் கேட்டகரியில் நானும் நாமினேட் ஆனது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி ஐ எம் ஃப்ளைங் ஹை, வேறு என்ன சொல்ல முடியும். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் I really hope I get something. Thank you. வணக்கம், நான் தான் பாஸ்கி. இந்த அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன் வந்து செலிபிரிட்டிஸை நார்மல் எல்லாம் ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. பட் பிக் எஃப்எம் பொறுத்த வரைக்கும் வந்து காமன் மேன், டவுன் ட்ராடனாக இருக்கிறவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு பயங்கரமாக ஆனர் பண்ணுவாங்க. ஸோ அந்த விதத்தில் பார்ட் ஆஃப் பிக் எஃப்எம்மாக நான் இருக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். சொசைட்டிலே வந்து எனக்கு கண்டிப்பாகவே இல்லை. சொசைட்டியில் நடக்கிற பிரச்சனையான விஷயங்களை வந்து ரொம்ப காமெடியாக அலசி அதுக்கு சொல்யூஷன் வர அளவுக்கு பேசுகிறான்ற ஒரு நல்ல பேர் கொடுத்தது பிக் எஃப்எம். தேங்க்ஸ் டு பிக் எஃப்எம். அவார்ட்ஸ் ரெகக்னைஸ் பண்ணுற இந்த ஈவெண்ட்டுக்கும் ஹேட்ஸ் ஆஃப். தேங்க்யூ ஸோ மச். இது மிக பிக் எஃப்எம்க்கு முதல்ல எங்களோட ஒரு தேங்க்ஸை தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் ஒரு ஆடியோ ஒரு எஃப்எம் சேனல் வந்து இந்த மாதிரி பண்ணுறது தமிழ்நாட்டில் தான் முதல் தடவை. ஆல் த பெஸ்ட் பாதம். அதில் நாங்கள் நாமினியாக இருக்கிறது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஆல் த பெஸ்ட் பாதம். பாஸ் என்ற பாஸ்கருடைய தயாரிப்புக்கு சிறந்த கமர்ஷியல் படம், என்டர்டெயின்மெண்ட் படம்ன்ற விருது வாங்க வந்திருக்கிறேன். கண்டிப்பாக இது எல்லாரும் ரசித்த மக்களுக்கும் இது பங்கு பெற்றவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. சினிமா கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பணத்தை விட அவங்க வாழ்க்கையில் வந்து மிகவும் உற்சாகத்தை தர்றது, அவங்களுடைய அடுத்த திறமையை வந்து வெளிப்படுறதுக்கு காரணமாக அமைகிறது விருதுகள் தான். அந்த வகையில் பிக் எஃப்எம் இந்த விருதுகளை தர்றது வந்து நிஜமாகவே கலைஞர்களை ஊக்குவிக்கிற விஷயமா அமைஞ்சிருக்கு. அந்த வகையில் பிக் எஃப்எம் என்னுடைய பாராட்டு. இந்த பிக் தமிழ் என்டர்டெயின்மெண்ட் அவார்ட் ரொம்ப அற்புதமான அவார்ட். இதை வாங்கிறதுக்கு எல்லோரும் ஆசைப்படுவாங்க, நானும் ஒருத்தன். அதில் இந்த தடவை ரொம்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட அவங்க ரொம்ப அழகாக ஒர்க் பண்ண விஷயத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக தேர்வு பண்ணி இந்த பிக் தமிழ் அவார்ட்ஸ் ரொம்ப அற்புதமாக கொடுக்குறாங்க. இதுக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.